வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தோட சில பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நவீன இயற்பியலும் கீழை தேய ஞானமும். இது எப்படி புது அறிவியல் பழைய தத்துவங்களோட கனெக்ட் ஆகுதுன்னு பேசுது. ஆமா, ரொம்ப சரி. குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த 20ஆம் நூற்றாண்டுல வந்த இயற்பியல் புரட்சிகள், அதாவது குவாண்டம் தியரி, ரிலேட்டிவிட்டி, இதெல்லாம் நம்ம உலகத்தை பார்க்கற விதத்தையே மாத்திடுச்சு. ஆமா, ஆனா அதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த புது அறிவியல் பார்வை பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்து, பௌத்த, தாவோயிச சிந்தனைகளோட ரொம்பவே ஒத்து போகுதுங்கிறது தான். கண்டிப்பா. இது சும்மா ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல. ஓப்பன்ஹைமர், நீல்ஸ் போர், ஹைசன்பர்க் மாதிரி பெரிய விஞ்ஞானிகளே இதை கவனிச்சிருக்காங்க. ஓப்பன்ஹைமர் சொன்னது மாதிரி இது ஒரு பழைய ஞானத்தோட புதுசா வந்திருக்கிற வெளிப்பாடு மாதிரி. இந்த ஒரு ஆச்சரியமான தொடர்பைத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பேச போறோம். சரி, முதல்ல மேற்கத்திய சிந்தனையில ஒரு பெரிய பிளவு இருந்துச்சு இல்லையா, அதை பார்ப்போம். ரெனே டெக்கார்ட் பொருளையும் மனசையும், அதாவது ரெஸ் எக்ஸ்டென்ஸா ரெஸ் காகிட்டன்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுட்டார். ஆமா, அது ஒரு வகையில நியூட்டனோட கிளாசிக்கல் பிசிக்ஸ்க்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. உலகத்தை ஒரு பெரிய மெஷின் மாதிரி கணிக்கக்கூடிய ஒன்னா பார்க்காது ஹெல்ப் பண்ணுச்சு. ஆமா, ஆனா இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்க. பொருளையும் மனசையும் பிரிச்சது, அப்புறம் மனிதனையும் இயற்கையும் பிரிச்சது. இந்த புக்ல சொல்ற மாதிரி தனி மனுஷன், சமூகம், இயற்கை எல்லாத்தையும் தனித்தனி துண்டா பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஓ, இதனால நிறைய சமூக சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்னு கூட சொல்றாங்களா? நிச்சயமா, அப்படி ஒரு வாதம் இருக்கு. இதுக்கு அப்படியே நேர்மாறா கீழைத்தேய மரபுகள் உலகத்தை பார்க்கற விதமே வேற. ஆமா, அது ஒரு உயிர்ப்புள்ள பிரிக்க முடியாத முழுமை. பிரிக்க முடியாத முழுமை. ஆமா, எல்லாமே முன்னோட ஒண்ணு தொடர்புல இருக்கு. பௌத்தம் சொல்லுமே, பொருட்களை தனித்தனியா பார்க்கறது அவித்யா, அதாவது அறியாமை. உண்மையில எல்லாமே ஒரே ஒரு பேருண்மையோட வேற வேற தோற்றங்கள் தான். அப்போ இந்த பார்வைப்படி உலகம் ஒரு ஒரு நிலையான விஷயமா? இல்ல, அதுதான் முக்கியம். இந்த பார்வை இயல்பிலேயே ரொம்ப டைனமிக், அதாவது இயக்கத்தன்மை கொண்டது. பிரபஞ்சமே ஒரு தொடர் ஓட்டம், ஒரு நடனம் மாதிரி. பொருட்கள் இயங்குறதுக்கு காரணம் வெளியிலிருந்து வர்ற சக்தி இல்ல, அது பொருளோட இயல்பிலேயே இருக்கு, உள்ளார்ந்த தன்மை. அதே மாதிரி கடவுளுங்கிறது எங்கேயோ கண்ட்ரோல் பண்ற சக்தி இல்ல, அது இந்த பிரபஞ்சத்தோட உள்ளார்ந்த ஒழுங்கு, உள்ளிருந்து இயக்குற ஒரு தத்துவம். சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா மேற்கத்திய அறிவியல் கூட ஆரம்பத்துல இப்படி யோசிச்சிருக்கா? ஓரளவுக்கு ஆமா. கிமு 6ஆம் நூற்றாண்டுல கிரீக்க தத்துவத்துல அந்த மைலிஷியன் பள்ளி, ஹெராக்லிடஸ், இவங்கெல்லாம் உலகத்தை இப்படி ஒரு ஒற்றையா உயிரா எப்போ மாறிட்டே இருக்கிற ஒன்னா பார்த்தாங்க. ஓ, அப்படியா? ஆமா, பிசிஸ்னு ஒரு கிரேக்க வார்த்தை இருக்கு. அதோட உண்மையான அர்த்தமே எல்லா பொருளோட அடிப்படையான அந்த இயங்குற தன்மையை பார்க்கறது தான். ஹெராக்லிட்டஸ் சொன்ன மாதிரி எல்லாமே பாய்ஞ்சு ஓடுது, எதுவுமே நிக்கிறதில்ல. ஆனா அப்புறம் ஏன் இந்த பார்வை மாறிடுச்சு? ஆமா, அதுக்கப்புறம் அந்த பார்மெண்டிஸ் மாதிரி ஆட்கள் இருத்தல்ங்கிறத ரொம்ப முக்கியமா சொன்னாங்க. மாற்றம் ஒரு மாயன்னாங்க. அப்புறம் டெமோக்ரிட்டஸ் அணுக்களை பத்தி பேசும்போது பொருள அடிப்படைனும் ஆன்மா அல்லது உணர்வை 2ஆம் பட்சம்னு பிரிச்சு அந்த பொருள் ஆன்மா இரட்டை நிலைய ஆழமாக்கிட்டாங்க. இதுதான் பின்னாடி வந்த மேற்கத்திய சிந்தனைக்கு அடித்தளம். சரி சரி, இப்ப புரியுது. பல நூற்றாண்டா இந்த மாதிரி பிரிச்சு பாக்குற பார்வைதான் இருந்துச்சு. அப்போ 20ஆம் நூற்றாண்டுல நவீன இயற்பியல் எப்படி இதை மாத்துச்சு? எப்படி திரும்பவும் அந்த பழங்கால கீழைத்தேய ஆரம்பகால கிரேக்க சிந்தனைகளை மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க? அதுதான் பெரிய திருப்புமுனை. அணு, அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற துணை அணுத்துகள்கள் பத்தி ஆராய ஆரம்பிச்சப்போ அந்த பழைய மெக்கானிக்கல் பார்வை பத்தல. குவாண்டம் கோட்பாடு என்ன சொல்லுது? ரொம்ப சின்ன அளவுல போனா எதுவுமே நிச்சயமா இல்ல, எல்லாம் நிகழ்தகவு அடிப்படையில இயங்குது. அதாவது நாம பாக்குறோமா இல்லையாங்கிறத பொறுத்து அதோட நிலைமை மாறுது. அப்புறம் ரிலேட்டிவிட்டி தியரி, காலம், வெளி இதெல்லாம் தனித்தனி இல்ல, எல்லாம் ஒன்னா பின்னி இருக்குன்னு சொல்லுச்சு. நிறையும் ஆற்றலும் ஒண்ணுதான்னு சொல்லிச்சு. அப்போ நம்மளோட ரொம்ப அடிப்படையான புரிதல், அதாவது தனித்தனி பொருள், உறுதியான இடம், காலம், நேரடியான காரணம் விளைவு, இது எல்லாமே கேள்விக்குள்ளாகிடுச்சு. சரியா சொன்னீங்க. துணை அணு உலகத்துல பொருள்ங்கிறத விட தொடர்புகள், நிகழ்வுகள், சாத்தியங்கள் இதுதான் முக்கியம். துகள்கள் தனித்தனியா இல்ல, அதுங்க ஒரு பிரிக்க முடியாத பெரிய வலையோட பகுதிகள். இது கீழைத்தேய ஞானம் சொல்ற அந்த பிரிக்க முடியாத பிரபஞ்சத்தோட ரொம்ப ஒத்துப்போகுதே. ஆமா,
ஆச்சரியமா ஒத்துப்போடுது. ஆனா இந்த தடவை இது சும்மா ஒரு தத்துவ உள்ளுணர்வு மட்டும் இல்ல. ரொம்ப துல்லியமான கணக்கு வழக்குகள், கடுமையான சோதனைகள் மூலமா நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை. சில சமயம் பாத்தீங்கன்னா பெரிய இயற்பியலாளர்கள் சொல்றதும் கீழைத்தேய ஞானிகள் சொல்றதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆக மொத்தத்துல நாம பார்த்தது என்னன்னா, நவீன இயற்பியல் நமக்கு காட்டுற பிரபஞ்சத்தோட அடிப்படைத்தன்மை, அதாவது ஒன்னோட ஒன்னு இணைஞ்சு எப்பவும் மாறிட்டே இருக்கிற, நாம பார்க்கறதால பாதிக்கப்படுற ஒரு அமைப்பு. இது பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கீழைத்தேய ஞானத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அதனால அறிவியலும் ஆன்மீகமும் எதிரும் புதிருமா பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஒருவேளை இந்த புத்தகம் சொல்ற மாதிரி இயற்பியல் போற பாதையே பிரபஞ்சத்தோட ஆழமான உண்மையும் அதன் வழியா நம்மள பத்தி உண்மையும் தெரிஞ்சுக்கிற ஒரு வழியா கூட இருக்கலாம். கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தத்துவங்களோட கொள்கைப்படியே இயங்குதுன்னா, உண்மை அல்லது யதார்த்தம்னா என்ன, அதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம், இந்த விஷயங்களை பத்தி அது என்ன சொல்ல வருது? ஒருவேளை இந்த ரெண்டு விதமான பார்வைகளும் ஒன்னு சேர்றது நாம இன்னைக்கு உலகத்துல பாக்குற பிளவுகளுக்கு சமூகத்திலயும் சரி சூழலியல்லயும் சரி ஏதாவது ஒரு தீர்வை காட்ட முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.